வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல நடிகையுடைய பரிதாப நிலை வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் இவருக்காக உதவி செய்ய வேண்டும் என்று ரசிகர்கள் அன்பாடுடன் கேட்டுக்கொண்டு வந்திருக்காங்க. யார் அந்த நடிகர், அவருக்கு என்னாச்சு, இப்போது அவருடைய புகைப்படம் வெளியாகி சோசியல் மீடியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 28 லட்சம் தேவைப்படுகிறது, உதவி பண்ணுங்க. தனுஷ் பட நடிகர் லிவர் சிரோசியஸ் நோயால் கதறல். இணையதளத்தில் வெளியான அவருடைய வீடியோ பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே பரிதாப நிலையில் அவருக்காக தயவு செய்து தனுஷ் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துட்டு வராங்க. துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் நடித்த அபிநய் லிவர் கிரேசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்காங்க. இந்த நிலைமையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேல் சிகிச்சைக்கு 28 லட்சம் தேவைப்படுவதால் உதவி செய்யும்படி உருக்கமாக வேண்டுகோள் விடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்தவரை எத்தனையோ நடிகர்கள் ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்காங்க. அந்த வகையில் துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்த இவரை 90 கிட்ஸ்கள் நிச்சயமாக நடிக்க வாய்ப்பில்லை. தமிழில் கடந்த 2002 வெளியான படம் துள்ளுவதோ இளமை. இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் தான் நடிகர் தனுஷ் அவர்கள் செரீன் போன்றவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் அறிமுகமானாங்க. அந்த வகையில் இதே படத்தில் தனுஷின் நண்பராக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் தான் அபிநய். பொதுவாக சாக்லேட் பாகையாக முத்திரை பெற்று விட்டதால் சினிமாவில் நிலைத்து நிற்பது கொஞ்சம் கடினமாக விஷயம்தான். அவர்களை ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் காலமாகிவிடும். இதே கதை தான் அபிநய்க்கும் நந்தது. துள்ளுவதோ இளமை படத்திற்கு பின்பு பல்வேறு படங்களில் நடிச்சிருக்கிறாரு. ஒரு சில படங்களில் ஹீரோவாக நடித்திருக்கிறாரு. ஆனால் இவர் ஹீரோவாக நடித்த படங்கள் சரியாக ஓடவில்லை. இதனால் பல்வேறு விளம்பரங்கள் கூட நடித்திருந்தார். அதே போல் தொடர்ந்து அமெரிக்கா மாப்பிள்ளை 2ஆம் ஹீரோ என்றுதான் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இறுதியாக சந்தானம் நடித்த வள்ளுவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் நடித்திருந்தார். இது குறித்து அவரை துள்ளுவதோ இளமை படத்திற்கு பின்பு 8 படங்களில் என்னை புக் செய்தாங்க. ஆனால் நான் ஹீரோவாக நடித்த படம் ஒரு படம் கூட ஓடலை என்பதால் அந்த மீதி படங்கள் அனைத்துமே போய்விட்டது. அம்மா இறந்த பின்பு தான் வறுமை எல்லாத்தையுமே விற்றுட்டேன். அம்மா உணவகத்தில் தான் நான் நிறைய நாள் சாப்பிட்டு இருந்தேன். அதனால தான் இப்படி உடல் எடை குறைச்சிட்டு என் மிகவும் உருக்கத்துடன் பேசியிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு கல்லீரல் ஏற்பட்டு ரொம்பவே பாதிப்படைந்ததால் அவருக்கு உதவி பண்ண வேண்டும் என்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 28 லட்சம் வரை எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை விட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்புகள் வந்து கோரிக்கை வைத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.